சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். ஆமாண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக, வார்த்தைகள் வெளிப்படட்டும். காத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு மாதம் நம்முடைய மத்தியில் பிரதர் அருமையான சகோதரர் ராபி அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறது பெரிய ஒரு மகிழ்ச்சி. தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு கொண்டு வருவாங்க. நம்ம எல்லாரும் கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம். Matthew chapter 24. இங்கே இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றியும் அதற்கு முன்னால் நடக்க இருக்கிற உபத்திரவங்களை பற்றியும் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதில் சீஷர்கள் அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். மூன்றாவது வசனம் பிற்பகுதியில் ஆண்டவரிடத்தில் கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆண்டவரே, உம்முடைய இரண்டாம் வருகை, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆகவே நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த கேள்வியை கேட்டவுடனே ஆண்டவருடைய பதில் பார்த்து பாருங்கள். அவர் சொல்கிற கீழே, யுத்தங்களை பற்றி எச்சரிக்கையாயிருங்கள், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் அநேக காரியங்கள் சொல்லுகிறார். ஆனால் முதல் அவர் எச்சரிக்கையோடு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் என்னுடைய வருகைக்கு முன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். 4வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தாரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்னுடைய வருகைக்கு முன்னால் உபத்திரவங்கள் தொடங்கும். அந்த நாட்களில் அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள். கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை தரித்து வந்து உங்களை வஞ்சிப்பார்கள். ஆகவே அந்த வஞ்சிப்புக்குள் நீங்கள் அந்த வஞ்சிப்பினால் எடுத்துக்கொள்ளாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், அந்த வஞ்சிப்பு கிறிஸ்தவத்தில் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. மட்டுமல்ல, அநேக சபைகளில், நான் மெய்யாகவே சொல்லுகிறேன், விசுவாசிகள் மட்டுமல்ல, சில சபைகளில் போதகர்களை வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் சந்திக்க இருக்கிற மிகப்பெரிய வஞ்சிப்பில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, நாம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஒரு மனுஷன் நிறைந்தால் ஒழிய வர இருக்கிற மிகப்பெரிய வஞ்சிப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நம்முடைய சுய புத்தியினாலோ சுய அறிவினாலோ சுய ஞானத்தினாலோ தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அதற்கு ஒரே ஒரு வழி, பரிசுத்த ஆவியான நம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவரோ நம்மை செம்மையான வழியில் வஞ்சிப்புக்கு விலக்கி அவர் நம்மை வழி நடத்துவார். இந்த கிறிஸ்தவத்தில் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. இதற்கு ஒரு தெளிவான விளக்கம் தேவைப்படுகிறது. அது தெரிந்தால் ஒழிய இந்த வஞ்சிப்பிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளவே முடியாது. முதலில் என்னது பரிசுத்த ஆவி என்றால் என்ன, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அநேகர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும், லார்ட் அனாயிண்ட் மீ என்று கேட்கிறாங்க. வாட் இஸ் தட்? அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது that is the breath of God. அது தேவனுடைய சுவாசம். ஓகே, நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம், நம்முடைய சுவாசத்தினால் ஜீவிக்கிறோம். எந்த நொடியில் சுவாசம் நின்று போகிறதோ அப்பொழுது நாம் உயிரினம் மறித்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய சுவாசத்தினால் இந்த உலகத்தில் வஞ்சிக்கப்படாத தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நிச்சயமாக முடியாது. ஆகவே பிதா என்ன செய்கிறார்? அவருடைய சுவாசத்தை நமக்கு அனுப்புகிறார். அதுதான் பரிசுத்த ஆவி என்பது.
ஓகே, அதே போல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது புதிய ஏற்பாடிலும் பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் பெருத்த வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. இந்த வித்தியாசம் அநேகருக்கு தெரியவில்லை. ஆகவே புதிய ஏற்பாடு இந்த நாட்களிலும் அநேகர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பதோ பழைய ஏற்பாடின் அபிஷேகத்தை வைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தங்களை வஞ்சிக்கிற காரியம். இவர்கள் மற்றவர்களை நடத்துகிற வேளை அவர்களையும் வஞ்சிப்பார்கள். முதல் தெரிந்து கொள்ள வேண்டும், பழைய ஏற்பாட்டு அபிஷேகத்தில் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பது. 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம். 1 Samuel chapter 10. இங்கே பார்க்கிறோம், சவுலை இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டிய நாள் வந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். ஓகே, என்ன நடக்குது பாருங்கள். பழைய ஏற்பாடு அபிஷேகம் என்றால் என்ன என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த சவுலை அபிஷேகம் பண்ணுகிற வேளையில் பாருங்க, 1வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து, தைல குப்பி என்னது? அபிஷேக தைலம் அந்த குப்பிக்குள் இருக்கிறது. அந்த அபிஷேக தைலம் நிறைந்த குப்பியை கையில் எடுக்கிறார். ஓகே, சாமுவேல் முழங்கால் படிட்டு இருக்கிறார். அந்த குப்பியை எடுத்து அவன் தலையில் வார்த்து தலையில் ஊற்றுகிறார். ஓகே, தலையில் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. ஓகே, அந்த அபிஷேக தைலம் பழைய ஏற்பாடு இப்பமல்ல. அபிஷேக தைலம் என்பது குப்பிக்கு உள்ளே இருக்கிறது. குப்பியை திறந்து அபிஷேக தைலத்தை அவர் தலையில் ஊற்றுகிறார். ஊற்றும் போது என்ன நடக்குது பாருங்க. 10வது வசனம், 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன் மீது இறங்குவார். அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றப்படுகிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் என்ன நடக்குது? அந்த சவுலுக்கு மேலே இறங்குகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, சவுலுக்கு மேலே இறங்குகிறார். ஓகே, நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷனாவாய். ஏன்? பரிசுத்த ஆவியான உன்மக்கு மேல் இறங்குத நிமித்தம் நீ உன்னை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அளவுக்கு அது வேறே ஆவியாய் உன்னை மாற்றுகிறார். இது புதிய ஏற்பாடின்படி அபிஷேகம். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், பழைய ஏற்பாடின்படியான அபிஷேகம், ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட வேளையில் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு மேல் இறங்கி நிற்கிறார். ஓகே, இப்பொழுது வாருங்கள், புதிய ஏற்பாடின்படியான அபிஷேகம் என்ன என்பது. யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம். யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம். இதை வாசிப்பதற்கு முன்னால் பழைய ஏற்பாடின் அபிஷேகத்தை சரியோடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்கள் கவனியுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இதன்படி உங்களுக்கு ஒரு சரியான விளக்கம் இல்லாத பட்சத்தில் உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்வீர்கள், உங்கள் வீட்டாரை வஞ்சித்துக் கொள்வீர்கள், யாரை நடத்துகிறீர்களோ கிறிஸ்து அவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். ஆகவே நீங்கள் சரியாக புரிந்து கொள்வது நலமாயிருக்கும். புதிய ஏற்பாடின்படியான அபிஷேகம், இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் பரலோகத்துக்கு போவதற்கு முன்னால் சீஷரிடம் சொல்லுகிறார். சீஷரிடம் என்ன சொல்கிறார்? 16-17 வசனங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். நான் அல்ல, நான் பரலோகத்துக்கு போய் அவரை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது அவர், பிதா, அதான் சொன்ன பரிசுத்தாவி என்றால் என்ன? அவருடைய சுவாசம், அவர் தந்தருவார். ஓகே, அது உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். இப்ப பாருங்க 17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இந்த உலகம் பெற்றுக்கொள்ள மாட்டாது. அதை பிறகு நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தாகம் உள்ளவர்களே என்னிடத்தில் வாருங்கள். அதுக்கு தாகம் இருந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பார்த்துக் கொள்ளுங்கள், அவர்
உங்களுடனே வாசம் பண்ணி எங்க? உங்களுக்கு மேலேயா? இல்ல, உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணும்போது நடக்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமானது. பழைய ஏற்பாடின் அபிஷேகம் என்பது ஒரு மனுஷனுக்கு மேலே அமர்ந்திருக்கிறது. புதிய ஏற்பாடின் அபிஷேகம் என்பதோ அபிஷேகம் பண்ணப்படுகிற வேளையில் ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறது. ஓகே, அப்படி இன்னும் அடுத்த காரியம், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே வந்தார், என்ன செய்வார்? அதான் முக்கியமான காரியம். நான் என்னுடையதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் வசனத்தை காட்டியே சொல்கிறேன். When the Holy Spirit comes inside, what it will do? என்ன செய்யும்? அது 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். 8வது வசனம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் உங்களுக்கு உள்ளே வருகிற வேளையில் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும், நீதி என்னது? தேவனுடைய நீதி, தேவனுடைய திவ்ய சுபாவங்கள், தேவனுடைய பொறுமை, சாந்த குணம், மனத்தாழ்மை, மனதுருக்கம், திவ்ய அன்பு, நீதி. இது அவருடைய நீதியை குறித்தும், அதே போல என்னது? நியாய தீர்ப்பை குறித்தும். நான் பாவம் செய்கிற வேளையில் ஆண்டவர் ஆவியான உணர்த்துவ பாருப்பா, ஒரு நாள் இதோ அதி சீக்கிரத்தில் நீ தேவனுக்கு முன்னால் நடுத்தீர்வு நாளிலே நிற்கப் போகிறாய் என்பதை அவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். இதுதான் அவருடைய வேலை. ஓகே, அதே போல இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி? நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது கடினமான காரியம் அல்ல, மிக மிக எளிதான காரியம். நீங்க நினைத்து பாருங்கள், நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றாங்க, உங்க அதி சீக்கிரத்தில் இன்று முதல் உங்கள் எல்லோருடைய வீட்டுக்கு நான் பால் இலவசமாக வழங்கப்படும். ஓகே, ஒவ்வொரு வீட்டுக்கும் பால் இலவசமாக வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு நாளும் ட்ரக்கில் பால் கொண்டு வர்றாங்க. பால் கொண்டு போது என்ன செய்வீங்க? நீங்க பால் கொண்டு வரும்போது ஏதாவது ஒரு அலாரம் கொடுப்பாங்க. நீ என்ன செய்வீங்க? ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் பாலை வாங்குவீங்க, சரியா? ஆனால் கொடுக்கறத சுத்தமான பால், நீங்க பாத்திரத்தை என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. அதில் அசுத்தம் ஏதாவது இருந்தால் பாத்திரத்தை கழுவுவீர்கள். பாத்திரத்தை பால் இனாமாக கொடுக்கப்படுகிறது. பாத்திரத்தையோ நீங்கள் கழுகினால் அந்த பால் சுத்தமாக இருக்கும். கழுகாவிட்டால் பால் எப்படி இருக்கும்? அசுத்தமாக இருக்கும். அதே போலத்தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது இது எளிது. ஆனால் தேவன் வாஞ்சிப்பதோ அது சுத்த இருதயத்தில் அது வாசம் செய்கிற ஆவி, அதுதான் பரிசுத்த ஆவி. That's the Holy Spirit. But keep your heart holy. Okay. அதே போல நமக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறார் என்பதை நாம் எப்படி உணர்ந்து கொள்வோம்? நமக்குள் ஒரு மனுஷனுக்குள் பரிசுத்த ஆவி இருக்கார் என்பதை எப்படி உணர்வான் என்றால், நான் வாசித்தது போல 16:8 வாசித்தது போல, பரிசுத்த ஆவியானவனுக்குள்ளே வந்து வாசம் படுகிற வேளையில் உன்னுடைய பாவத்தை குறித்து அவர் தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருப்பார். வீட்டு குடும்ப வாழ்க்கையில நாம் அதே போல தேவனுடைய நீதி, அவருடைய சுபாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருப்பார். நாம் சிறு காரியத்தில் கோபப்படுகிற வேளையில் இயேசு கிறிஸ்து இப்படி இல்லப்பா, அவர் சாந்த குணம் உள்ளவர். நாம் பொறுமை இழக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து இப்படி இல்லப்பா, அவர் நேடிய பொறுமை உள்ளவர் என்று ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய நீதியை, அவருடைய சுபாவத்தை நமக்குள் இருந்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அதே போல நம்மை நியாய தீர்ப்பை குறித்த எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருப்பார். இதுதான் ஒரு மனுஷனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்பதனுடைய ஆதாரம் நான் சொல்வதல்ல, வேத வார்த்தை சொல்லுகிறது. ஓகே, அதே போல பரிசுத்த ஆவி, the 3 stages, 3 நிலை. முதல்ல பரிசுத்த ஆவியுடைய நிறைவு, being filled with the Holy Spirit. ஓகே, அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியின் வல்லமை, the power of the Holy Spirit. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியுடைய வழி நடத்துதல், led by the Holy Spirit. முதல்ல தாகம் உள்ளவர்களுக்கு பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்படுவார்கள்.
அதற்கு பிறகு பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்களுக்கோ பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பாவத்தை மேற்கொள்கிறார்கள். பாவம் இவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த பாவமோ இப்போது ஒரு பாதத்தின் கீழ் இருக்கிறது. ஏனெனில் இவர்கள் பெற்றுக்கொண்டதோ பரிசுத்த ஆவியின் வல்லமை. மூன்றாவது காரியமோ, இவர்கள் இதுவரையிலும் தங்களோட சுய புத்தியினால் நடத்தப்பட்டார்கள். இப்பொழுதோ பரிசுத்த ஆவியானவரே இவர்களை வழி நடத்துகிறார். எங்கே போக வேண்டும், எங்கே போகக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்பதை ஆவியானவரே இவர்களை வழி நடத்துகிறார். இஸ் led by the Holy Spirit. மிக மிக முக்கியமானது. அதே போல பரிசுத்த ஆவியின் 2 காரியங்கள். பரிசுத்த ஆவியின் கனிகளும் உண்டு, பரிசுத்த ஆவியின் வரங்களும் உண்டு. இங்கேதான் கிறிஸ்தவத்தில் அநேக குளறுபடிகள். இந்த 2 காரியங்கள் உண்மையிலே சொல்கிறேன், கிறிஸ்தவம் என்று தடுமாறுகிறது. அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அநேகரை போதகர்கள் வஞ்சிக்கிறார்கள். முதல்ல பரிசுத்த ஆவியின் கனிகளை பற்றி பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியின் கனிகள். பரிசுத்த ஆவியின் கனிகள் 5ஆம் அதிகாரம் 22 முதல். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். பதிலா 9 கனிகள். பரிசுத்த ஆவியின் 9 கனிகள். என்னது இது? தேவனுடைய திவ்ய சுபாவம். பார்த்தீர்களா? எதை காண்பிக்கிறது? ஒருவன் பரிசுத்த ஆவியின் கனிகளால் நிறைந்திருக்கிறவன் தேவனுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துவான். அடுத்ததாக பார்ப்போம் பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள். அதுவும் 9 வரங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்க வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு ஆவியினாலே விசுவாசமும், இன்னொருவனுக்கு குணமாக்கும் வரங்களும், அடுத்தது வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் வரமும், அதே போல தீர்க்க தரிசனம் உரைத்தலும், ஆவிகளை பகுத்தறிதலும், பற்பல பாசைகளை பேசுதலும், அந்நிய பாசை, அதே போல வியாக்கியானம் பண்ணுதலும். இது 9 வரங்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இடத்திலிருந்து வருவதோ, பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு மரமானால் அதில் 9 கனிகள், அதே போல 9 வரங்கள். இது மிக மிக முக்கியமானது. ஆனால் இந்த 2க்குள்ள வித்தியாசத்தை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியின் கனிகளை பெற்றிருந்தால், பரிசுத்த ஆவியின் கனி என்பது என்னது? தட் இஸ், ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால், அபிஷேகம், மெய்யான அபிஷேகத்தில் ஒரு மனுஷன் நிறைந்திருந்தால் அவனிடத்தில் பரிசுத்த ஆவியின் கனிகள் இருக்கும். அதாவது தேவனுடைய சுபாவம் இருக்கும், அவனிடத்தில் சாந்தம் இருக்கும், மனத்தாழ்மை இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், மனதுருக்கம் இருக்கும், எளிதில் மன்னிக்கும் தன்மை இருக்கும். இதெல்லாம் கனிகள். ஆனால் பாருங்கள், எப்பொழுது நாம் பாவம் செய்கிறோமோ, பாவம் செய்தும் உணர்த்தப்பட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ, நம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இழக்கிற வேளையில், புரிந்து கொள்ளுங்கள், அபிஷேகத்தை இழக்கிற வேளையில் அந்த கனிகளை இழந்து விடுகிறான். ஆனால் வரங்களை இழக்கவே மாட்டான். தேவன் ஒரு மனுஷனுக்கு வரத்தை, குறிப்பிட்ட வரம், நோயை குணமாக்கும் வரம், அசுத்த ஆவியை துரத்துகிற வரம், அந்நிய பாஷை பேசும் வரம், வியாக்கியானம் சொல்லும் வரம், இப்படிப்பட்ட வரங்களை கொடுத்து விட்டு அவன் எப்படி வாழ்ந்தாலும் கடைசி வரையிலும் அந்த வரத்தை தேவன் அவனிடத்திலிருந்து எடுப்பதே இல்லை. ஆனால் எப்பொழுது பாவம் செய்கிறானோ அவனோ அபிஷேகத்தை இழப்பது என்பதோ அந்த கனிகளை இழந்து விடுகிறான். இது மிக முக்கியமான ஒரு காரியம். உதாரணமாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க.
நடுத்தீர்வு நாள் நடக்கிற காரியத்தை பாருங்க. நடுத்தீர்வு நாளிலே 22, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. யார் இவர்கள்? அநேகர் ஊழியக்காரர்கள், தேவனை நாமத்தினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்தவர்கள், ஊழியக்காரர்கள். ஓகே, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். காரணம் என்ன காரணம்? இவர்கள் ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருந்தார்கள். பெற்றிருந்த வரங்களை ஆண்டவர் எடுக்கவே இல்லை. எதை காண்பிக்கிறது? எப்படிப்பட்ட வரம்? குணமாக்கும் வரம், அந்நிய பாஷை பேசும் வரம். எப்படிப்பட்ட வரத்தை ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் மரணம் வரை இருந்த வரத்தை அவனத்தை எடுக்கவே மாட்டார். இது பார்த்தீங்களா? மரணம் வரையில் எடுக்கவில்லை. நியாய தீர்ப்பு நாளில் சொல்கிறாள், நீ தந்த வரத்தினால் எவ்வளவோ காரியங்களை செய்தேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? அக்கிரமக்காரர்களை அகன்று போங்கள், ஏனெனில் வரங்களை வைத்து அற்புதத்தை செய்து நீங்கள் அடையாளங்களை காட்டினீர்கள், நோய்களை துரத்தினீர்கள், ஆனால் உங்களிடத்தில் கனி இல்லை, என்னுடைய சுபாவம் இல்லை. அதாவது ஒரு மனுஷன் பாவத்து நிமித்தம் அபிஷேகத்தை இழந்தாலும் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வரத்தை ஆண்டவர் எடுப்பதே இல்லை. அதை இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன், பாருங்கள். ஏசாயா புத்தகம் 14ஆம் அதிகாரம். ஏசாயா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12 முதல். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. பிசாசை பார்த்து சொல்லுகிறார் தேவன், பாருங்க, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அதாவது தேவனுக்கு நான் ஒப்பாவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக ஏறுவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனால் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாயே. பார்த்தீங்களா? அதாவது பரலோகத்தில் இருந்த தூதர்கள், எண்ணிலடங்கா தூதர்களுக்கு யார் தலைவனாக இருந்தான்? யாரு தெரியுமா? லூசிஃபர். அவன் தலைவனாக இருந்து அவன் தேவனையே எதிர்க்கிறான். உள்ளத்தில் மேட்டிமையான எண்ணம், இந்த சிங்காசனத்தில் இவர் மட்டும்தான் இருக்க வேண்டுமா, ஒரு நாள் இவருக்கு மேலாக நான் ஏறுவேன், அந்த சிங்காசனத்தில் நான் உட்காருவேன் என்று அவன் அந்த மேட்டிமை வெளிப்படுத்துகிறான். அவனோடு 1/3 பங்கு தூதர்களை சேர்த்து கொண்டான். ஆண்டவனே அவனை அடிக்கிறான். இந்த தூதர்கள் பாருங்க, இவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறைந்தவர்கள், ஆவிக்குரிய கனிகளும் வரங்களும் உள்ளவர்கள். ஆனால் இவர்களை அடிக்கிற வேளையில் இவர்கள் பாதாளத்தை விழுகிறார்கள். விழுகிற வேளை என்ன நடந்தது? இவர்களுக்கு கொடுத்த அபிஷேகம் எடுக்கப்பட்டது. எது காண்பிக்கிறது? நம்முடைய மேட்டிமையினாலும் பெருமையினாலும் பாவத்தினும் ஒரு மனுஷன் வாழ்கிற வேளையை அபிஷேகம் அவனை விட்டு எடுக்கப்படுகிறது. இவர்கள் பாதாளத்தில் விழுகிற வேளையில் அந்த வரங்கள் அவர்களோடு இருந்தது, வரத்தை அவர்கள் எடுக்கவில்லை. அதுதான் இந்த நாட்களில் பிசாசானவன் தேவன் பெற்றுக்கொண்ட வரத்தை வைத்துதான் பிசாசான இந்த நாட்கள் அந்தகார கிரிகளை அவன் செய்கிறான். அவன் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். அவன் அக்கினி கடலுக்கு பாத்திரவானாயிருக்கிறான். பிசாசிடம் இருந்தே அவர் அந்த வரத்தை எடுக்கவில்லை என்றால் நம்மிடத்தில் அவர் எப்படி எடுப்பார்? அதாவது இயேசு கிறிஸ்து 33 வருடம் பூமியில் வாழ்ந்தார். 33 வருடம் பூமியில் வாழ்ந்து அவர் பரிசுத்த ஆவியின் கனிகளினாலே நிறைந்து பிதாவின் சாயலை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதனால்தான் தேவனுடைய சாட்சியை பெற்றார். இது இவன் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று. ஆனால் கடைசி 3.5 வருடமோ என்னது, அநேக வரங்களை பெற்று ஊழியத்தை செய்தார், அநேக அற்புதங்களை செய்தார். நினைத்து பாருங்கள், ஆவிக்குரிய வரங்கள் மேன்மையானதா, கனிகள் மேன்மையானதா? 30 வருடம் ஆவிக்குரிய கனிகளால் நிறைந்த இயேசு கிறிஸ்து பிதாவின் சாயலை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்.
கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போல அடுத்த காரியம், அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், கேளுங்கள், தாங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் என்பதை எப்படி அடையாளப்படுத்தி காட்டுவார்கள்? இங்கே நின்று கொண்டு அந்நிய பாஷையில் பேசுவார்கள். அந்நிய பாஷையில் இந்த நாட்களில் ஊழியர்கள் பாடல்களே பாடுகிறார்கள். அந்நிய பாஷை என்பது ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டான் என்பதனுடைய அடையாளம் அல்ல. அந்நிய பாஷை என்பதை வாசித்து காண்பித்தேன் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில். அது ஒரு வரம், பற்பல பாஷைகள் பேசுற ஒரு வரம் தான். ஆகவே அந்நிய பாஷை என்பது, இங்க பாருங்க, ஒருவன் அபிஷேகம் பெற்றிருக்கிறான் என்பதனுடைய அடையாளம் அல்ல. ஏனெனில் அந்நிய பாஷை என்னும் வரத்தை அவனுக்கு கொடுத்து விட்டு ஆண்டவர் அந்த வரத்தை எடுக்கவில்லை. அந்த மனுஷன் பாவத்தில் இருந்து கொண்டே, பாவத்தில் வாழ்ந்து கொண்டே அந்நிய பாஷையை பேச முடியும். விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டே அவன் நோயை குணமாக்க முடியும், மரித்தவனை உயிர்த்தெழ பண்ண முடியும். ஏனெனில் அவனுடைய வரத்தை ஆண்டவர் எடுக்கவில்லை. நடுத்தீர்வை நாளிலே அவன் கணக்கை ஆண்டவர் கேட்க இருக்கிறார். அந்நிய பாஷை தேவை. அந்நிய பாஷை முதல்ல பார்ப்போம். இந்த அபிஷேகம், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன் அபிஷேகம் பெற்றவன் என்பது எப்படி அறிந்து கொள்ளலாம்? நான் அங்கே பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏமாந்து விடாதீர்கள். அவன் பேசுகிற அந்நிய பாஷையை வைத்தல்ல. ஒரு ஊழியக்காரன் அபிஷேகம் பெற்றவன் என்பது அவன் செய்யக்கூடிய அதிசயங்களை வைத்தோ, அடையாளங்களையோ, அற்புதங்களை வைத்தோ, அந்நிய பாஷை பேசுவதை வைத்தல்ல. பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பார்த்தீங்களா? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் போதர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய என்னது கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பார்த்தீங்களா? ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன், ஒரு மெய்யான தீர்க்கதரிசி என்பது எப்படி அடையாளம் கொண்டு கொள்வீர்கள்? அவன் செய்யும் அற்புதத்தையோ அடையாளங்களை அது தல்ல, அவனுடைய கனிகள். என்னது கனிகள்? அதை நாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனிடத்திலிருந்து அநேக சூழ்நிலையில் கிறிஸ்தவன் சாயல் வெளிப்படும். நீடிய பொறுமை, சாந்த குணம், மனத்தாழ்மை, மனதுருக்கம், இப்படி திவ்ய சாயல் கனிகள் அவனிடத்தில் வெளிப்படும். அதை வைத்தே நாம் இனம் கண்டுகொள்ள முடியும். அதாவது அந்நிய பாஷையை பார்த்திருக்கீங்களா? ஒரு வேதனையான காரியம். சிலர் அந்நிய பாஷை அந்நிய பாஷை என்ற பெயரை வைத்து அந்நிய பாஷை பேசுவது அந்நிய பாஷை கூட இல்லை. அநேக இடங்கள் நானே பார்த்திருக்கிறேன். சும்மா அதாவது அந்த நாவை உளர விட்டு கப கபக லப கலகல கலகல் இப்படி உளருவார்கள். அது உளறல், அந்நிய பாஷை அல்ல அது. அந்நிய பாஷை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். எதற்கு அந்நிய பாஷை? இங்கே நின்று பேசி மற்றவர்களுக்கு முன்னால் நான் ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன் என்பதை காண்பிப்பதற்கு அல்ல. அந்நிய பாஷை என்பதோ எனக்கும் தேவனுக்கு உள்ள ஒரு உறவு. அது எனக்கு, நான் பேசுவதை ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்கும். உதாரணமாக அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்கிறது? நான் இங்கிருந்து அந்நிய பாஷை பேசுகிறேன் இப்பொழுது. ஓகே, நான் இப்போ பேசுகிறேன். நான் செய்தியை கொடுக்கிற வேலையை என்ன நடக்கிறது? நான் பேசுவது முதலில் என் சிந்தையில் வருகிறது. பார்த்தீங்களா? என் சிந்தையில் வருகிறது. அதற்கு பிறகு அதை என் நாவினால் பேசுகிறேன். அதை நீங்கள் செய்தியை கேட்கிறீர்கள். ஆனால் இந்த இடத்திலிருந்து நான் அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்கும்? அது என் சிந்தையில் வரவே வராது. தேவன் அந்த வார்த்தையை நாவில் தருகிறார், அதை உங்களிடம் பேசுகிறேன். ஆகவே எனக்கே தெரியாது நான் என்ன பேசுவேன் என்று. ஆகவே அதுக்கு வியாக்கியானம் பண்ண இன்னொரு மனுஷன் தேவைப்படுகிறார். அதே போல முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை பாருங்கள். எத்தனை அற்புதங்களை செய்கிறார், எவ்வளவு அதிசயங்களை செய்கிறார், எவ்வளவு நோய்களை குணமாக்குகிறார், மரித்தோரை உயிர்த்தெழ பண்ணுகிறார், கடலில் நடக்கிறார். அற்புதங்கள் அற்புதங்கள் அற்புதங்கள். எங்கேயாவது நீங்கள் வாசித்திருக்கீர்களா? இயேசு கிறிஸ்து அந்நிய பாஷையை பேசினார் எங்கேயாவது வாசித்திருக்க? காண்பியுங்கள். ஏன் இயேசு கிறிஸ்து அந்நிய பாஷையை பேசவில்லை?
Why Jesus did not spoke in tongue? ஏன் பேசவில்லை தெரியுமா? அதற்கு ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துவுக்கு அந்நிய பாஷை தேவைப்படவில்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவோ பிதாவோடு உள்ள இடைவிடாத ஐக்கியம், the unbroken fellowship, எப்பொழுதும் தரித்திருந்தார். ஆகவே அவர் அந்நிய பாஷை தேவைப்படவில்லை. நமக்கு தேவை. ஏனெனில் அந்த அந்நிய பாஷை என்ற அந்த கிஃப்ட், அந்த இது எதுக்கு கொடுக்கப்படுறது என்றால், to have a constant fellowship with the Lord, தேவனோடு இறைவிடாத ஒரு ஐக்கியத்தில் தரித்திருப்பதன் மூலம் நமக்குள் பக்தி விருத்தியில் தேறிக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் அந்நிய பாஷை. மாறாக இங்கு நின்று பேசி மற்றவர்கள் என் பக்கமாக இழுப்பதற்கு அல்ல. மெய்யாகவே நான் சொல்கிறேன், ஒருவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்தவன் என்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவன் நிறைந்தவன் என்றால், அவனுடைய ஏக்கம் எல்லாம் பாருங்க, மெய்யாகவே ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷனோட ஏக்கம் பாருங்க, அந்நிய பாஷை பேச வேண்டும், அல்லது நோயை குணமாக்க வேண்டும், ஏதாவது அற்புதங்கள் செய்ய வேண்டும், அடையாளங்கள், இதெல்லாம் தேவைதான். இதெல்லாம் அவனுடைய மேன்மையான நோக்கம். இதல்ல. ஒரு அபிஷேகம் பெற்றவனுடைய மேன்மையான நோக்கமும் ஏக்கமும் என்னது? பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். பாவத்தை மேற்கொள்ளாமல் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறவே முடியாது. நம்முடைய அழைப்பு என்ன? ரோமர் 8:28 வாசித்து பாருங்கள். பிதாவின் ஏகபுத்திரனாய் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு ஒரே ஒரு வழி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், முக்கியமாக அதனுடைய கனிகள். அதே போல மெய்யாகவே ஒரு அபிஷேகம் பெற்றவனுடைய, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைந்த ஒரு ஊழியக்காரனுடைய இயக்கம் எல்லாம் ஏதோ திரும்பவும் சொல்றேன், அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், இதல்ல. தேவன் அவர் கொடுத்தால் அதை செய்வார். அவனுடைய ஏக்கமெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட மனுஷனையும் முழுவதுமாய் பூரணமாய் பரிபூர்ணமாய் நிபந்தனையின்றி நான் அன்பு கூறணும், அவரை விடுதலை செய்யணும். ஆண்டவரே, அவரை மன்னிக்கணும். ஆண்டவரே, தீமைக்கு நான் நன்மை செய்யணும். ஆண்டவரே, ஒரு நாள் நான் தீமையினால் வெல்ல வேண்டாம், தீமை நன்மையால் வெல்லணும். எந்த மனுஷனுக்கு எதிராகவும் நான் சிந்தையில் கூட தீமை நினைக்க வேண்டாம். இதுவே ஒரு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்ற மனுஷனுடைய ஏக்கமாயிருக்கும். இதுவே வாஞ்சியாயிருக்கும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து துன்மார்க்கர்களுக்கு மத்தியில், பாவிகளுக்கு மத்தியில் அவர் நன்மையே செய்து கொண்டு சுற்றித் திரிந்தார். ஏன்? அபிஷேகம் பெற்ற அந்த அபிஷேகத்தோடு. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களில் அநேக காரியங்கள் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்காவிட்டால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்ட, நினைத்து பாருங்கள், பெற்றோராகிய நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருந்தால் உங்களது பிள்ளைகளை எப்படி கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துவீர்? யோவான் தீர்க்கதரிசியை பற்றி பார்ப்போம். யோவான் தீர்க்க தெரியும்ல, ஸ்நாபக தேவ, அதாவது கிறிஸ்துவுக்கு என்ற வழியை ஆயத்தப்படுத்தவன் யோவான், இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவன். அவனை பற்றி என்ன சொன்னார் ஆண்டவர்? இவன் எரிந்து பிரகாசிக்கிற வடக்காயிருந்தான். அவன் ஞானஸ்நானம் கொடுக்கிற வேளையில் யூதா தேசத்திலிருந்து எருசலேமிலிருந்து சாரசாரியாக ஜனங்கள் வந்து ஞானஸ்நானத்தை பெற்றார்கள். அவன் மனம் திரும்புதலை பற்றி தீர்க்கமாய் பிரசங்கித்தான். உண்மையும் உத்தமமான தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில், யோவானை போல், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனை போல், யோவானை போல் ஒருவனும் இல்லை என்னாரு. அவ்வளவு மேன்மையான தீர்க்கதரிசி. அவனுடைய ஊழியம் மிக மிக வல்லமையா இருந்தது. ஆனா அவனுடைய ஒரு சிறப்பான காரியம் தெரியுமா? யோவான் 10ஆம் அதிகாரம் பாருங்க, ஒரு வல்லமையான மேன்மையான ஊழியத்தை செய்தவன். பாருங்க, அவன் என்ன சொல்றாரு? அதாவது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே யோவானை போல் ஒருவனும் இல்லை. இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். இவன் தேவனுக்கு முன்னால் பெரியவனாயிருக்கிறான். இவன் பிறக்கும் போதே பரிசுத்தால் நிறைந்தவன். இப்படி மேன்மையான ஒரு தீர்க்கதரிசி இடத்திலிருந்த அவன் அபிஷேகம் பெற்றவன். ஆனா ஒரு ஒரு அதிசயமான காரியம் தெரியுமா? பாருங்க, 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் 41வது வசனம். அநேகர் அவரிடத்தில் வந்து, யாரு? இயேசுவிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதமும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாக இருக்கிறது. யோவான்
ஒரு அற்புதமும் செய்யவில்லை. அவன் யாரையும் குணமாக்கவில்லை, யாரையும் உயர்த்தழ பண்ணவில்லை, எந்த அசுத்த ஆவியும் ஓட்டவில்லை, அந்நிய பாஷையில் பேசவில்லை. ஒரு ஆவிக்குரிய ஒரு வரமும் கூட அவனிடத்தில் இல்லை. ஆனால் பரலோகத்தில் அவன் மேன்மையானவனாயிருக்கிறான், ஆண்டவருக்கு முன்னால் மேன்மையானவனாயிருக்கிறான். ஆகவே இந்த நாட்களில் வஞ்சிப்பு என்பதோ, அநேகர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை வைத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்நிய பாசைகளை பேசி சிலரை நோய்களை குணமாக்கி, இதனாலேயே இது நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் திரும்ப சொல்லுகிறேன், அபிஷேகத்தை இழந்த பிறகும் நோயை குணமாக்க முடியும், அந்நிய பாசை பேச முடியும், அசுத்தாவியை துரத்த முடியும். ஆகவே நீங்கள் அதை வைத்து இன்று பார்க்கிறீர்கள், லட்சக்கணக்கான ஜனங்களை வைத்து மேடையில் எவ்வளவு காரியத்தை கேட்கிறார்கள், எவ்வளவு எத்தனை நோய்களை குணமாக்குகிறார்கள். ஒரு மேடையில் அழைக்கிறார்கள், அவன் வியாதிப்பட்டவன், வியாதிஸ்தனை நோயை குணமாக்கு, அவனை கேட்கிறார்கள், உன் குணமானையா? அவன் எல்லாருக்கும் முன்னால வைத்து அவன் சொல்றான், நல்ல சுகம் கிடைத்தது, பூர்ண சுகத்தை பெற்றுக் கொண்டேன்கிறான். சாட்சி சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு போய் அதே படுக்கையில் படுக்கிறான். பொய்யான சாட்சி சொல்ல வைக்கிறார்கள். ஆகவே ஏமாந்து விடாதீர்கள். இந்த நாட்களில் கண்டுபிடியுங்கள். நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டுமா? ஒரே ஒரு வழி, மெய்யான தீர்க்கதரிசி யார் என்று கண்டுபிடியுங்கள், மெய்யான போதகர்கள் யார் என்று கண்டுபிடியுங்கள். எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும், கனிகளினாலே நீ அறிவாய். ஆகவே இந்த நாட்களிலாவது நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள், மேன்மையான காரியம். அதே போல நான் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாக சபைக்கு அழைத்திருக்கிறார். உங்கள் மீது தேவன் வைத்திருக்கும் மிகப்பெரிய திட்டமோ தெரியுமா என்னன்னு? அதை மிகப்பெரிய வாக்கு தத்தம். இந்த நாளிலாவது விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அது சீக்கிரத்தில் குடும்பத்துக்குள்ள அது எதையும் தேவனுடைய வாக்கு தத்தம் என்பது உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்குள் வரப்போகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 17 மிக மிக முக்கியமான வாக்கு தத்துவம். விசுவாசியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் எவ்வளவு நோய்களை குணமாக்குகிறார், அற்புதங்களை அதிசயங்களையும். யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்கள் அவரிடத்தில் வந்து என்னால் கூடும் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்ட பிறகுதான் குணமாக்குறார். அதே போல் தேவனால் கூடும் என்று விசுவாசிக்கிறீர்களா? இந்த அதிசயத்தை உங்கள் குடும்பத்தில் வீட்டுக்குள் மெய்யாகவே ஆண்டவர் செய்வார். அதை நீங்கள் ருசிப்பீர்கள், தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கடைசி நாட்களில் நான் மாம்சமான என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். விசுவாசிக்கிறீர்களா? மெய்யாகவே நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, அபிஷேகத்தை பெற்று நீங்களும் உங்கள் மனைவியும் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவீர்கள். அபிஷேகத்தால் நிறைந்து தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். நீங்கள் வாக்கு தத்தத்தை உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு களவாய் பரிசுத்த ஆவியின் நிறைவை அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோ, அந்த ஆவியான உங்களை சகல வஞ்சிப்புக்கும் விலக்கி உங்களை நேர்மையான பாதைக்கு நீங்கள் வழி நடத்துவார். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்ல, உங்கள் சுய புத்தி அல்ல, அவரே உங்களை வழி நடத்துவார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் யோவான் 16ஆம் அதிகாரம் முக்கியமான வசனம் பாருங்க. இதை நீங்கள் புரிந்து கொண்டால், இதன் மீது நீங்கள் விசுவாசம் வைத்திருந்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக எளிதாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், இலகுவாக இருக்கும். 13-14 பாருங்கள், 13-14 வசனங்கள். சத்திய ஆவியாகிய அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, எங்க உங்களுக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார்.
பார்த்தீங்களா? அவர் உங்களுக்குள்ளே வருகிற வேளையில் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். பார்த்தீர்களா? மட்டுமல்ல, தாம் தேவனிடத்திலிருந்து கேள்வி பெற்ற யாவையும் வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார், எச்சரித்து கொண்டே இருப்பார். மட்டுமல்ல, பணத்தை பாருங்களா, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். என்னது? என்னுடையதில், என்னுடைய திவ்ய சுபாவங்களில், என்னுடைய பரலோக பொக்கிஷங்களில் எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே அதை பெற்றுக்கொண்டு நீயும் உன் வீட்டாருமோ நித்திய சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்ந்து என்னை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறந்து விடாதீர்கள். ஆமென்.